ஒருத்தரோட போட்டோவுக்கு லைக் போடுறதுனால எவ்வளவு நஷ்டம் வரலாம்? விராட் கோலி சாருக்கு நடக்கிற அளவுக்கு நஷ்டம் வருமா? அதாவது விராட் கோலி சார் இப்போ நிஜமாவே யோசிச்சிருப்பாரு, எப்பா ஃபேமஸ் ஆகுறது எவ்வளவு பெரிய பாவம்னு. விராட் கோலி அவனித் கௌர்ங்கிற ஒருத்தரோட போட்டோவுக்கு லைக் போட்டுட்டாரு. இப்போ 23 வயசு டிவி நடிகையோட போட்டோவுக்கு லைக் விழுந்ததும் விராட் மேல நாலா பக்கத்துல இருந்தும் எல்லாரும் விழுந்துட்டாங்க. சோசியல் மீடியால விராட் கோலியோட ஃபேன்ஸ் வந்து அவரோட கேரக்டருக்கு எடுக்கிறாங்க. என்னப்பா அனுஷ்கா பிறந்த நாள் அன்னைக்கு நீங்க பாபிக்கு அதாவது மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்தீங்களா? அவனித் கௌர் கிட்ட போயிட்டு இருக்கீங்களா அன்னு கேக்குறாங்க. அவனித் கௌர் வந்து கண்டுக்கிற மாதிரி இல்ல, சுத்தமா ரியாக்ட் பண்ணல, பார்க்கவே இல்ல. மீடியாக்காரங்க வாய்க்குள்ள கேமராவை திணிக்கிறாங்க. அப்புறம் யாரெல்லாம் விராட் பிளாக் பண்ணி வச்சிருந்தாரோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு. ஆமாப்பா, என்னையெல்லாம் கூட பிளாக் பண்ணி வச்சிருக்காரு தான். ஆனா நாங்க விராட் கோலிய விமர்சனம் பண்ணல. அது அவரோட பார்வை. ஒருவேளை கிரிக்கெட் மேல நாங்க எப்பவாவது விமர்சனம் பண்ணியிருப்போம், அதுக்காக பிளாக் பண்ணி இருப்பாரு. ஆனா பர்சனலா பிளாக் பண்றதோ பர்சனலா கமெண்ட் பண்றதோ நல்ல விஷயம் இல்ல. ஆனா அந்த கமெண்ட் ராகுல் வைத்தியா பண்ணிருக்காரு. ராகுல் வைத்தியா சொன்ன விஷயம் வந்து விராட் கோலி ஃபேன்ஸுக்கு ரொம்ப உறுத்துது. ராகுல் வைத்தியா சொன்னாரு, யார்டா விராட் கோலியோட ஃபேன்ஸ்? இவரை விட பெரிய கோமாளிகள்னு சொன்னாரு. இது அவர் எப்போ சொன்னாருன்னா, ராகுல் வைத்தியா ஆக்சுவலா முன்னாடி சொன்னாரு. ஒருவேளை இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் விராட் கோலி கிட்ட ராகுல் வைத்தியாவை பிளாக் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம் போலன்னு சொன்னாரு. ஆக்சுவலா ராகுல் வைத்தியா விராட் கோலியை கலாய்க்க பார்த்தாரு. விராட் கோலி பொண்ணு போட்டோவுக்கு லைக் பண்றாருன்னு அவர் சொல்ல வந்தது என்னன்னா, அது வேணும்னு போட்ட லைக் தான், தெரிஞ்சே போட்ட லைக் தான். அப்படி இல்லனா எங்களை ஏன் பிளாக் பண்ணினாரு அன்னு கேட்டாரு. இதுக்கப்புறம் விராட் கோலியோட ஃபேன்ஸ் ராகுல் வைத்தியாவோட டிஎம்லயும் கமெண்ட் செக்ஷன்லயும் ராகுல் வைத்தியாவோட மனைவியோட டிஎம் கமெண்ட் செக்ஷன் எல்லா இடத்துலயும் புகுந்துட்டாங்க. இதெல்லாம் போனதும் ராகுல் வைத்தியா விராட் கோலிய பத்தி செமையா விமர்சனம் பண்ணினாரு. வெளிப்படையா எழுதினாரு, விராட் கோலியோட ஃபேன்ஸ் விராட்டை விட பெரிய கோமாளிகள், they are even bigger jokers than வைரத்னு எழுதினாரு. இது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ராகுல் வைத்தியாவை கிரிக்கெட் உலகத்துல நல்லாவே தெரியும். ஹர்திக் பாண்டியா, டோனி சார் கூட அவருக்கு நல்ல பழக்கம் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் இந்த கமெண்ட்டை சொன்னா அது பெரிய விஷயம் ஆயிடுது. ஆமாப்பா, இந்த கமெண்ட் பெரிய விஷயம் ஆயிடுச்சு. விராட் கோலியோட ஃபேன்ஸும் இதை சும்மா விடல, போய் கண்டபடி திட்டுனாங்க, கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாருடா இவரு? என்ன ஃபேமஸ் பாட்டு பாடி இருக்காரு? ஃபிளாப் சிங்கர் இவரு. இது யார் ஸ்டாரு? யாருக்கும் தெரியாது. சில பேர் சொன்னாங்க, யாருன்னு தேடி பார்த்தா தான் இவர் சிங்கர்னே தெரியுது. இப்படி நிறைய விஷயங்கள் வந்தது. விராட் பேரை சொல்லி இவருக்கும் பப்ளிசிட்டி வேணும்னு சொன்னாங்க. ஆனா ராகுல் வைத்தியா பின்வாங்கல. பதிலடி மேல பதிலடி கொடுத்துட்டே இருந்தாரு. ராகுலோட பதிலுக்கு அவரோட ஃபேன்ஸும் ரியாக்ட் பண்ணினாங்க. அட்டென்ஷன் கேக்குறான் விராட் கிட்டன்னு சொன்னாங்க. அப்புறம் ராகுல் இன்னொரு ஸ்டோரி போட்டாரு. பையாவா, என்ன திட்டுறது சரி, ஏன் மனைவியை ஏன் திட்டுறீங்க? அவங்களுக்கு இதுல என்ன சம்பந்தம்? விராட் கோலியோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப பெரிய கோமாளிகள், இரண்டாம் தர கோமாளிகள், விராட்டை விட பெரிய கோமாளிகள்னு சொன்னாரு. அதாவது விராட் கோலிக்கு ஆக்சுவலா இதுல எந்த வேலையும் இல்ல. விராட் ஒரு கோமாளின்னு விமர்சனம் பண்றது நல்ல விஷயமா எனக்கு படல. ராகுல் வைத்தியா அவரோட வீடியோவுல விராட்டை பத்தி பேசினார். ஆனா விராட் கோலி நிறைய பேரை பிளாக் பண்ணிருக்காரு. அதனால இதுல ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்ல. இப்போ ஒண்ணு அவரோட அக்கவுண்ட வேற யாராவது நடத்தி இருப்பாங்க, இல்லனா அவருக்கு பிடிக்காதவங்கள பிளாக் பண்ணிட்டே போயிருப்பாரு. அதாவது இது சின்ன பிள்ளைத்தனம். மேக்ஸ்வெல்லும் நிறைய பேர் சொல்றாங்க விராட் பிளாக் பண்ணி வச்சிருக்காருன்னு. சரி, ஓகே, அது அவரோட வாழ்க்கை. யார ஃபாலோ பண்றாரு, யார பிளாக் பண்றாருங்கிறது பெரிய விஷயமே இல்ல. யாரெல்லாம் அவர் பிளாக் பண்ணாரோ அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்காது. ராகுலும் இததான் சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் புரியல ஏன் பிளாக் பண்ணாரு. என்னைய ஆன்லைன்ல இருந்து துண்டிக்க அவர் எடுத்த முடிவு என்னன்னு கேட்டாரு. ஆனா அவர் எழுதின விதம் வந்து கொஞ்சம் காட்டமா இருந்தது. அதை வச்சுதான் பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடுச்சு. அவனித் கௌர் பிரச்சனை ரொம்ப பெருசாயிடுச்சு. ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. அதாவது ஒரு போட்டோவுக்கு லைக் போடுறது இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறலாம்னு யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க. அதனாலதான் விராட் அமைதியா இருந்தாரு, பேசவே இல்ல, அமைதியா ஒதுங்கி உட்கார்ந்து இருந்தாரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் மேல ஜெயிச்சப்ப கூட அவர் அமைதியா இருந்தாரு. அதாவது ஒருத்தரோட கேரக்டரை பத்தி இவ்வளவு பேசுனீங்கன்னா அந்த மனுஷன் அமைதியா தான் ஆயிடுவாரு. மீம்ஸ் மழை கொட்டுது, ஃபேன்ஸே அவரை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. போல்டான போட்டோவை லைக் பண்ணிட்டாரு, சின்ன பொண்ணை லைக் பண்ணிட்டு இருக்காரு. விராட் இதெல்லாம் பண்றாருன்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. விராட் ஒரு விளக்கம் கொடுத்ததே பெரிய நியூஸ் தான்பா. ஏன் விளக்கம் கொடுத்தாரு, அதுக்கு என்ன காரணம்னு தெரியல. ஆனா மனுஷன் கொடுத்தாரு. ஆனா ராகுல் வைத்தியா பிரச்சனையில ரெட்டையா பதிலடி போய்கிட்டு இருக்கு. எல்லா பக்கமும் விராட் பேர் தான் அடிபடுது. ராகுல் வைத்தியா கோமாளின்னு சொல்லிட்டாரு. அவனித் கௌர் ரியாக்ட் பண்ணல. விராட் கோலியோட ஃபேன்ஸே அவர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. வாட் டூஸ், என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா எது நடந்தாலும் நல்ல விஷயம் இல்லை. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?